கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் மத்தியில் மீண்டும் ஒரு சில வார்த்தைகள் தெளிவுபடுத்த கர்த்தர் கிருபை செய்த கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற எவனும், தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது பரிசுத்த ஆவியினால பேசுகிற யாரும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். அதே சமயம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் அதே பவுல் சொல்கிறாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த 2 வார்த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 1 கொரிந்தியர் 12:3 சொல்லியிருக்கு, பரிசுத்த ஆவியினால் பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லானாக. ஆனால் கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுது, அவர் நமக்காக சாபமானார் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 2 வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பேல் தெரியும், ஆனால் இது முரண் அல்ல. பாருங்கள், யோவான் ஸ்நானகன் அவன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்த நாட்களில் ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெறுறதுக்காக வர்றார். யோவான் 1:29 நீங்கள் பார்க்கலாம். அப்படி ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது யோவான் உரத்த சத்தமாக அங்கே சொல்கிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆட்டை கழுவி ஒரு குடும்பம் ஒரு ஆடை கொண்டு வந்து பாவ நிவாரணத்துக்காக ஒரு ஆட்டை கொண்டு வரும்போது அந்த ஆட்டை கழுவி அது அந்த தலை மேலே கை வச்சு அந்த குடும்பத்தினுடைய பாவத்தெல்லாம் அந்த ஆட்டு மேலே சுமத்துப்பாங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டின் முறைமை. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து மேலே, அதாவது யெகோஷுவா மேசியாவின் மேலே இந்த ஆசிரியனாகிய யோவான் தன்னுடைய கரங்களை வைத்து இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் மேலே செலுத்துகிறார். இப்போ யெகோஷுவா அவர் இந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறதுனால அவர் பாவியாயிருவாரா? அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, யோவான் 8ஆம் அதிகாரம் நீங்கள் 46ஆம் வசனத்தில் வேதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துட்ட பாவம் இருக்குன்னு சொல்லி யாராவது குற்றப்படுத்த முடியுமா? முடியாதே. ஆனால் அவர் மேலே எல்லா பாவமும் சுமத்தப்பட்டுச்சே, உலகத்தின் பாவத்தெல்லாம் அங்கே சுமக்கப்பட்டுச்சே. அப்படி இருந்தும் அவர் பாவி கிடையாது. நம்மளுடைய சாபத்தெல்லாம் அவர் சுமந்ததுனால அவர் சபிக்கப்பட்டவர் என்று நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அவர் நம்மளுடைய பாவத்தை சுமந்தார், ஆனால் அவரிடத்தில் எந்த ஒரு பாவம் இல்லை. அவர் நம்மளுடைய சாபங்களை சுமந்தார், ஆனால் அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. பாருங்க, வேதம் நம்ம தெளிவாக பார்க்கக்கூடியது இதுதான். பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷன் இயேசுவை சபிக்கப்பட்டோன்னு சொல்லி சொன்னால் அது தேவதூஷணமாயிரும், சாபத்தை விலைக்கு வாங்குறது போலாயிரும். மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொல்லப்படுற காரியம் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக சொல்லுகிற காரியம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் நம்ம பேசுகிறதுக்கு தாமதமாகவும் கேட்குறதுக்கு தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. பாருங்கள், வேதம் இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது யோவான் எல்லா பாவத்தையும் அவர் மேலே சுமக்கிறான், ஆனால் அவர் சொல்ல, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் உங்களிடத்தில் குற்றப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் பாவி அல்ல. பாருங்கள், வேதம் சொல்லுது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். அதில் கடைசி பாகத்தை நீங்கள் கடைசி பாகத்தை நான் வாசிக்கிறேன். பலவான்களை அவர் தமக்கு, ஒரு நிமிஷம், அந்த முழுசாவே வாசித்துறேன். 12ஆம் வசனத்தை ஃபுல்லாகவே நான் வாசித்துக்கிறேன். 11லேருந்து வாசிக்கிறேன். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபர தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்.
அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் தாமே சுமக்கிறாராம். அவர் அக்கிரமத்தை சுமக்கிறதுனால அவர் அக்கிரமக்காரராக என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. அவர் நம்மளுடைய அக்கிரமத்தை போக்குறதுக்காக அவர் சுமந்து கொண்டு போய் சிலுவையில் அந்த இரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறார், கழுவுறார். அதனால் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அந்த யெகோஷுவாவில் ஏன் இந்த இருக்குது, ஏன் இந்த சாபம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இதை எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் ஒன்றும் எடுத்து போடாதீங்க. கர்த்தர் அவர் நம்ம மேலே இருந்த சாபத்தை அவர் தாமேல எடுத்து அவர் நமக்காக சாபமானார். நம்மளுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம மேலே இருந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்குள்ளே இருந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் அங்கேருந்து எடுத்தீங்கன்னா, இந்த ஹோவை நீங்கள் யெகோஷுவாலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹோ உங்கள் மேலே விழுந்துடும். ஏன்னா அவர் உங்கள் மேலே இருந்த பாவத்தை அவர் தாம் மேலே சுமந்திருக்கிறார். ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும். ஒன்று உங்கள் மேலே இருக்கணும், இல்லாட்டி அவர் மேலே இருக்கணும். பாருங்கள், வேதத்தை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். அதில் எந்த குறைவும் என்ன செய்யாது, இருக்காது. யெகோஷுவாங்கிற வார்த்தை முழு வேதாகமத்தையும் அது உங்களுக்கு வெளிப்படுத்தி காமிக்கும். கர்த்தர் சித்தமானால் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு செய்தியின் வடிவாக நான் உங்களுக்கு தருவேன். அதுவரை காத்திருங்க. இன்னும் மேற்கொண்டு எதுவும் கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யெகோஷுவா மேசியாவின் நாமத்துக்கு ஆமேன்.